தனித்தனி பாதையில் அதிமுக தாவேக குறைந்தது 165 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டம் வகுத்திருக்கும் பழனிசாமி. இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது, தனித்தனியாகத்தான் களம் காண்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், தாவேகா தனித்தே களம் காண்கிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? இதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல நடந்த விஷயங்கள் ஆதவ் சொல்வது உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? சனிக்கிழமை வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, அது உண்மைதான். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட தினமலர் போன்ற பத்திரிகைகள் அது பற்றிய செய்திகள் வெளியிட்டன. ஆனால் எண்ணிக்கை பிரச்சனை இருந்திருக்கும். சொல்வது 100 தொகுதிகள், 2.5 வருடம் இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது. அப்போதே இபிஎஸ் அவர்கள் அதை நிராகரித்து விட்டார். காரணம், கூட்டணி கட்சி தான் என்பது பொருள் கொள்ளப்பட்டால் அது அதிமுகவுக்கு வெற்றியை தேடி தராது. இது அனைவருக்குமே தெரிந்ததுதான். திமுகவுக்கும் அதே நிர்பந்தம் உண்டு. எனவே 40 முதல் 50 தொகுதிகள் அப்படி என்றால் அது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக கொடுத்தது 2011 41 தொகுதி. 40 முதல் 50 தொகுதிகள் வருவதற்கு தருவதற்கு இபிஎஸ் அவர்கள் தயாராக இருந்திருப்பார். துணை முதல்வர் அந்த மாதிரியான நிபந்தனைக்கு அவர் தயாராக இருந்திருக்க மாட்டார். 40 முதல் 50 தொகுதிகள் என்றால் அது தாவேகாவுக்கு அது பொருந்தி வராது. காரணம், அவர்கள் 234 தொகுதிகளிலும் போட்டி போடும் போது அந்த வாக்கு சதவீதம் கூடும். ஒரு தொகுதிக்கு ஒரு 30,000 வாக்கு என்று வைத்தால் கூட அது 10-12% மேல் வந்துவிடும். ஒரு 4.5 கோடி 4.25 கோடி வாக்கு பதிவானால் 10% என்பதே ஒரு 45 லட்சம் 50 லட்சம் வாக்கு. இப்ப 234 தொகுதிக்கு 20,000 என்றால் 40,000 வாக்கு, 46 லட்சம் வாக்கு. நட்சத்திர தொகுதிகளிலே கூடுதலாக வரும். ஆனால் கிராமப்புற தொகுதிகளிலே 20,000 30,000 தான் வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சம். எனவே அது தாவேகாவுக்கும் பொருந்தி வராது. முதல் முறையாக சந்திக்கிற தேர்தல் 234 போட்டி போட்டால் அதிக வாக்கு சதவீதம் வரும். பிராக்டிகல் ரியாலிட்டி இதுதான். எனவே இந்த கூட்டணி பொருந்தி வராது என்று அநேகமாக திங்கட்கிழமையே தெரிந்து விட்டது. இருந்தாலும் சிபிஐ விசாரணை அதிலே அழுத்தம் இருக்கிறது, இப்படியான வதந்திகள் இருந்தன. பாரதிய ஜனதா விரும்பி இருக்கும். காரணம், அவர்களுக்கு அதிமுக மாதிரியான நிர்பந்தம் கிடையாது. அவர்களை பொறுத்தவர்களே கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அந்த ஒரே விஷயம்தான். எனவே பாரதிய ஜனதா விரும்பி இருக்கும். இபிஎஸ் அவர்கள் அதை விரும்பி இருக்க மாட்டார். அப்படி விரும்பி அதிக தொகுதிகளை கொடுத்தால் அதிமுகவுக்குள்ளும் பிரச்சனைகள் வரும். எனவே இந்த கூட்டணி கைகூடவில்லை. தனித்தனியாகத்தான் போட்டி. நீங்கள் குறிப்பிட்ட தலைப்பு போல தனித்தனி பாதையில் தாவேகா அதிமுக. திருஷியாம், தொடர்ந்து பாஜக தான் முயற்சி செய்தார்கள் விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர. இப்போ அது நிறைவேறவில்லை. ஆனா இதுல விஜய்க்கும் விருப்பம் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நடுவில் எஸ்பி வேலுமணி தான் இதற்கு மீடியேட் பண்ணார் அப்படின்ற தகவல் இருக்கிறது. அதனால எஸ்பி வேலுமணி மேலையும் அதிருப்தியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற தகவல் இருக்கிறது. அவர் எங்க பிளே பண்ணியிருக்காரு இந்த இடத்துல? வேலுமணி அவர்களுக்கு பாரதிய ஜனதா மேல்மட்டத்தோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் கிட்டத்தட்ட செயல் தலைவர் மாதிரி, இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே செயல் தலைவர் மாதிரி கண்டிப்பாக முயற்சி செய்திருப்பார். அதிமுகவிலே இபிஎஸ் அவர்களும் முயற்சி செய்தது தானே. முதல்ல ஆரம்ப கட்டத்துல கொடியை செய்து உற்சாகப்பட்டதெல்லாம் அவர் தான். பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று புலகாங்கிதப்பட்டதெல்லாம் அவர் தான். தாவேகாவை பொறுத்தவரையிலே அதிமுக கூட்டணிக்கு 40 முதல் 50 தொகுதிகள், இது இபிஎஸ் ஆஃபர். அதிக தொகுதிகள் கொடுக்கலாம், ஒரு 10 தொகுதி கூட்டி கொடுக்கலாம், 5 தொகுதி கூட்டி கொடுக்கலாம். இப்படி வேலுமணி அவர்கள் அந்த பிரஷர் கொடுத்திருப்பார். ஏனென்றால் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலே அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி, 10க்கு 10 வெற்றி பெற வேண்டும் என்பது வேலுமணியின் திட்டம். வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதி வேலுமணியை தவிர வேற யாருமே ஜெயிக்கவே முடியாது என்கிற அளவுக்கான ஒரு தொகுதி. அவருக்கு சொந்த தொகுதியை பற்றி கவலையே இல்லை. அந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார். பெரிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது வேலுமணியை பொறுத்தவரையிலே, அவரது சொந்த தொகுதியிலே. எனவே அவர் பிற தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கான வியூகம், அதுபோக கோயம்புத்தூர்ல இருக்கிற சில தொகுதிகளிலே, நகர்ப்புற தொகுதிகளிலே விஜய்க்கு ஒரு ஆதரவு ஓட்டு வங்கி இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அவர் கணக்கு போட்டிருப்பார். ஆனால் இறுதியிலே இந்த ரெண்டும் ஒரே கூட்டணியில் ஜீவிக்க முடியாது. காரணம், ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த அபிலாஷை தான், அதான் அரசியல். எனவே இது இப்படித்தான் முடியும். பிஜேபிக்கு அவர்கள் விஜயை கொண்டு வருவதில் அவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஆனால் அது கூட்டணி நிர்பந்தங்களால் கைகூடவில்லை. இங்க பிராக்டிகல் ரியாலிட்டி என்பது இதுதான். நன்றி திரு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.
பதவிக்காக டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். விஜயின் நிலைப்பாடு இதுதான் என்றும், முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுபவர் அல்ல விஜய் என்றும் அவர் பேசியிருக்கிறார். பாஜகவின் கூட்டணி முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. பாஜகவுக்கு இந்த செய்தியை தான் தாவேக சொல்லியிருக்கிறது.